அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கான ஒரு ஜாப்பு, அதுவும் 45,000 to 50,000 சேலரியோட ரெடியாக இருக்குது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க உடனடியாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இவ்வளோ சேலரியில் எந்த ஜாப்புமே வராது. ஆனால் இந்த ஜாபில் உங்களுக்கான அந்த சேலரி கொடுக்குறாங்க. உடனடியாக எந்த கம்பெனி இது பெர்மனெண்ட்டாக இல்லைன்னா இது டெம்பரரியா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த ஜாபு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான், அதுவும் ஈரோட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட்டு எல்லாத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கெமிஸ்ட்ரி சம்மந்தமான வேலைவாய்ப்புகள், டிஆர்பி கெமிஸ்ட்ரி, இது எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாபை பார்த்துடலாம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸு, அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், உடனே எடுத்துப்பாங்க. இங்கே நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஆனால் 1 year மினிமம் 1 year to 15 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த டையிங் மாஸ்டர் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் பிரைவேட் லிமிடெட், ஈரோட்டில் இருக்குது. இது ஒரு டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அப்போ இதனுடைய ஜாப் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 45,000 to 50,000 பெர் மந்த். 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க. அதுவும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு எவ்வளவு சேலரி அப்படிங்கிறது இது ஒரு பெரிய விஷயம். அப்போ அதே போல் ஓவர் டைமுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இயர்லி போனஸுமே இங்கே கம்பெனியில் கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே எக்ஸ்போர்ட்டிங், இம்போர்ட்டிங் நிறையா இங்கே வேலைகள் நடக்கிறதுனால இங்கே சேல்ரி அதிகமாக கொடுக்குறாங்க. அப்போ ஒர்க் ஷெடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட், அதாவது நிறையா ஷிஃப்ட் வச்சுக்கிறாங்க, ரொட்டேஷ்னலாக கொடுக்குறாங்க. அதாவது டே நைட் பேஸ்டு ஆன் வீக்லி. சில நேரம் வீக்லி டே ஷிஃப்டாக இருக்கும், இல்லைன்னா வீக்லி நைட் ஷிஃப்டாக இருக்கும், இல்லைன்னா மந்த்லி ரொட்டேஷன். அது நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் தெரிஞ்சுக்கிடலாம். அப்போ இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அதாவது டிடிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங், டிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அதாவது நியூ பேட்டர்ன்ஸ் உருவாக்க சொல்லுவாங்க. இந்த கம்ப்யூட்டரில் நியூ டிசைன் உருவாக்கி அதை அந்த துணியில் அதில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களும் எடுக்கிறாங்க. டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அதே போல் டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் அதுவும் எடுக்கிறாங்க. அடுத்தபடியாக முக்கியமாக கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அப்போ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருந்தாலே போதும், இவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேபில் அந்த எவ்வளவு மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ டையை மிக்ஸ் பண்ணணும், அப்போ என்ன கலர் ஷேடு வரும், எவ்வளோ மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா என்ன பிஹெச், என்ன டெம்பரேச்சர், ஸோ இந்த மாதிரியானதை செக் பண்ணுறதுக்கு இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதே போல் சூப்பர்வைசருக்கானும் இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கலாம். ஸோ நிறையா வேலைகள் இங்கே இருக்குது. அப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, டிடிடி அண்ட் டிடிபி. இப்போ இந்த டையிங் மாஸ்டராக போகிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யூர்டு கொடுத்துக்கிறாங்க. அதாவது மினிமம் 1 to 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் knitted ஃபேப்ரிக் டையிங். அதாவது டையிங் ஏதாவது அனுபவம் இருக்குதா அப்படிங்கிறத கேட்குறாங்க. சப்போஸ் அனுபவம் இல்லாட்டாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் அனுபவம் இல்லாத ஆள் உங்களுக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக உங்களை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் எந்த அங்கே ஒரு டையிங்குமே அங்கே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு வேலை கிடைக்கும். அப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்துட்றாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க, பிஎஃப்பும் அவங்க பிடிக்கிறாங்க. அப்போ இந்த கம்பெனியினுடைய அந்த டீட்டெயில் பாருங்கள். ஆம்ஸ்ட்ராங் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் பிரைவேட் லிமிடெட். அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஈரோட்டில் இருக்குது இந்த ஆம்ஸ்ட்ராங் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் யூனிட். அப்போ பாருங்கள், இது டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அண்டு ப்ராசஸிங், எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க, இங்கே டொமஸ்டிக்காகவும் இங்கே சேல் பண்ணுறாங்க. அப்போ இதில் முக்கியமாக என்ன பண்ணுறாங்க, டையிங் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் knitted ஃபேப்ரிக்ஸ். அப்போ அந்த நெய்தல் துணியை இங்கே டையிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா ப்ராசஸிங் பண்ணுறாங்க.
அவன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, போத் டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. அப்போ இதில் முக்கியமாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, குவாலிட்டி டையிங் டெக்னிக்ஸ், எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன் அண்ட் டெலிவரிங் ஃபினிஷ்ட் ஃபேப்ரிக் ப்ராடக்ட்ஸ் டு கிளையன்ட்ஸ். அதே போல் கிளையன்ட்ஸ் வந்துட்டு எனக்கு இந்த கலரில் எனக்கு வேணும், துணி வேணும், இந்த ஷேடிங்கில் எனக்கு வேணும், இந்த பேட்டர்னில் வேணும். ஸோ என்ன பேட்டர்னில் கேட்குறாங்களோ அந்த பேட்டர்னை இவங்க வந்துட்டு ரெடி பண்ணி அந்த கிளையண்ட்டுக்கு கொடுக்குறது தான் இவங்களுடைய வேலை. அப்போ இந்த கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்கலாம் சரிங்களா, கரெக்டாக எந்தெந்த வேலைகள்னு சொல்ல முடியாது, நீங்கள் அந்த கம்பெனிக்கு போனால் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்தந்த வேலைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்க வந்து இந்த டை சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ மெஷர் அண்ட் மிக்ஸ் டைஸ் அக்யூரேட்லி யூஸிங் தி கெமிக்கல் ஃபார்முலாஸ். அப்போ செலக்ட் அப்ராப்ரியேட் டைஸ், அதாவது ரியாக்டிவ், டிஸ்பர்ஸ், வேட். ஸோ அந்த ஃபேப்ரிக் டைப்பை பொறுத்து என்னென்ன டையை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, பிஹெச், டெம்பரேச்சர், கான்சன்ட்ரேஷன் இது எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஃபேப்ரிக் ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இல்லை பாருங்க, சூப்பர்வைஸ் பண்ணணும். எதை, ஸ்கொயரிங், ப்ளீச்சிங் அண்ட் டிசைனிங். இம்ப்யூரிட்டிஸ் எதாவது இருந்தால் கூட அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது டையிங் ப்ராசஸ் கண்ட்ரோல், இந்த ஆப்ரேட் டையிங் மெஷின்ஸ். அதே போல் இந்த டை பாத் பேராமீட்டர்ஸ், அப்போ அந்த டை பாத்துக்குள்ளே டெம்பரேச்சர், டைம், லிக்யூர் ரேஷியோ, பிஹெச் இதெல்லாம் செக் பண்ணுறது. அதே போல் ஷேட் மேட்சிங், கலர் ஃபாஸ்ட்னஸ் இது எல்லாமே இவங்களுடைய டியூட்டியாக இருக்கும், கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுடைய டியூட்டியாக இருக்கும். அதே போல் கெமிக்கல் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், அந்த டைஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது, சேஃப்டியாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ், கெமிக்கல் யூசேஜ் எவ்வளோ யூஸ் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் சேஃப்டி, ஸோ அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா அதை அவங்க வந்து செக் பண்ணணும். என்ஷூர் ப்ராப்பர் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட், அந்த வேஸ்ட்டு வாட்டரை வெளியே விடணும் இல்லையா அது. அதே போல் அந்த பொல்யூஷன் இல்லாமல் எப்படி வந்து கம்மியாக அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் டெஸ்டிங், அப்போ அந்த கலர் எவாலுவேஷனை வந்து ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர்ஸ் மூலமாக அதை டெஸ்ட் பண்ணுறது. டெஸ்ட் ஃபினிஷ்ட் ஃபேப்ரிக் ஃபார் டிஃபெக்ட்ஸ், ஏதாவது டிஃபெக்ட் இருக்குதா, அந்த டை பண்ண அந்த ஃபேப்ரிக்கில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குதா அப்படிங்கிறத, இல்லைனா அன்ஈவன் டையிங் வந்து அந்த ஃபேப்ரிக்கில் இருக்குதா, ஏதாவது கரைகள் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான டியூட்டியாக இருக்கலாம். ஸோ அந்தந்த கம்பெனியில் போய் நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன டியூட்டி உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இது வந்துட்டு காமன் டையிங் மாஸ்டர்னுடைய டியூட்டி. அப்போ இந்தந்த டியூட்டி உங்களுக்கு இருக்கலாம். அப்போ இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இந்த கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸை டெஃபினட்டாக எடுத்துப்பாங்க. எப்போதுமே கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக தான் இருக்கும். அதனால் இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டையிங் மாஸ்டர் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு நீங்கள் இந்த ஆம்ஸ்ட்ராங் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் லிமிடெட்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்துடும். அந்த வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம். சரிங்களா? ஓகே. அப்போ இதே போல் உங்களுக்கு நிறையா ஜாப்ஸ் வேணும், நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.